இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கொஷினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம ஸ்லிட்டு கிட்ட வரோம் இல்லையா, செகண்ட் ஹிப்பு அந்த இடத்துல வந்து தூக்குன மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க அதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சும்மா வந்து ஒரு சுடி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இது ஆம்ஹோல்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நம்ம இந்த ஷேப் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட்டோட அளவு எடுப்போம். அப்புறம் ஃபஸ்ட் ஹிப்பு செகண்ட் ஹிப் ரெண்டும் இருக்கும் இல்லைங்களா. நம்ம வந்து ரெடி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது இதில் வந்து நம்ம இந்த இடம் வந்து செஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹிப்பு. ஓகேங்களா. ஃபஸ்ட் ஹிப்பு. இங்கே வந்து நம்மளுக்கு செகண்ட் ஹிப்பு வரும். ஓகேங்களா. செகண்ட் ஹிப்பு. இப்போது இந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கு என்ன ரீசன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி நம்ம தைச்சிட்டே வரும்போது இந்த ஃபஸ்ட் ஹிப் தைச்சிட்டு செகண்ட் ஹிப் கிட்ட வந்து இது நிறுத்திட்டு இது நல்லா வந்து இப்படி தூக்கிட்டு போய் ஸ்லிட்டு வந்து இப்படி தைப்பாங்க. இதோட செகண்ட் ஹிப் முடியுதுன்னு வைங்க, இது ஃபஸ்ட் ஹிப்புன்னு வைங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தைச்சி விட்டுருவாங்க. அப்படி தைக்கும்போது இது வந்து ஸ்லிட்டு. தைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நல்லா லூஸ் வந்துடும். அப்படி நம்ம தைக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நம்ம என்ன எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நம்ம வந்து செஸ்ட்லேருந்து ஹிப்பு வந்துட்டு செகண்ட் ஹிப் வரும்போது இந்த இடம் நம்ம நிறுத்துகிறோம் இல்லையா, இது வந்து நல்லா இப்படி தூக்கிட்டு போய் நிறுத்தாமல் இப்படியே நம்ம நிறுத்திடணும். ஓகேங்களா. இப்படி நம்ம தூக்கிட்டு போய் செகண்ட் ஹிப்பை நிறுத்துறதால தான் அந்த மிஸ்டேக் வருது. நம்ம இங்கேருந்து லைட்டாக தான் நம்மளுக்கு இந்த ஷேப் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஸ்லிட்டு வரணும். இப்படி தூக்கிட்டு போய் நீங்கள் நிறுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஸ்லிட்டு தைச்சிருவீங்க. தைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் போட்ட பிறகு இந்த இடத்துல இருந்து இது தூக்கிட்டு இருக்கும். அதே வந்து நம்ம ஹிப்பு இப்படி வரைஞ்சிட்டு வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி இப்படியும் நம்ம ஸ்லிட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஹிப்பு கரெக்டாக ஃபிட்டிங் நின்று அழகாக இது வந்து கீழே நிற்கும். ஓகேங்களா. இதுதான் அதுக்கு ரீசனு. இன்னொரு இது வந்து நான் சொல்லிடுறேன். ஸ்லிட் அடிக்கும்போது இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு இங்கே நிப்பாட்டிடுவோம். ரெண்டாவது தையல் போட்டு வரும்போது இப்படியே பக்கத்தில் போட்டே வந்து இந்த இடம் வரும்போது கரெக்டாக இதில் கொண்டு போய் சேர்த்திருங்க. இப்படி ரெண்டாவது தையல் தனியாக இப்படி நிறுத்துனீங்கன்னா அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்லிட்டு வந்து அடிக்கும்போது உங்களுக்கு இங்கே நீட் ஃபினிஷிங் வராது. ஓகேங்களா. நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கட்டிங்கும் தரேன், ஸ்லிட்டு தனியாக எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் தரேன். அதே மாதிரி ஃபுல் ஸ்டிச்சிங் சுடியும் தரேன். தேவைப்படுறவங்க அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து இது எப்படி வந்து நம்ம செகண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. இப்போ செஸ்ட்டு வந்து 28 அப்படின்னா, செஸ்ட்டு 28 வருதுன்னா இந்த செகண்ட் ஹிப்பு கிட்ட வரும்போது எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ஹிப்பு அதை விட கம்மியாக வரும், செகண்ட் ஹிப் வந்து அதை விட ஜாஸ்தியாக வரும். எவ்வளோ ஜாஸ்தியாக வரும்னா 28 இருக்குன்னா +2 வருங்க மேக்ஸிமம். ஓகேங்களா. இப்போது ஒல்லியாக இருக்கிறவங்க 28ங்கிறவங்க ஒல்லியான உடம்பு தான் இருப்பாங்க. இப்போ 30 அவங்களாம் பார்த்திங்கன்னா கூட 2 தான் நம்மளுக்கு ப்ளஸ் வரும் செகண்ட் ஹிப் கிட்ட. இப்போ இங்கே 28 அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30, 31 அதிகபட்சம் +3 இன்ச்சு வருங்க செகண்ட் ஹிப்பு. இது வந்து நான் நார்மலாக அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். சில பேர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்டக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே நம்மளுக்கு அது தெரியும். அப்போ சப்போஸ் அப்படி இருந்துச்சு அவங்களுக்குனா, அவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு இல்லாட்டி 4 இன்ச்சு உங்களுக்கு ப்ளஸில் வரும். செஸ்ட்டிலேருந்து ப்ளஸில் வரும். ஓகேங்களா. அந்த கணக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எவ்வளோ வந்து இந்த ஸ்லிட்டோட ஹைட் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஹைட் வந்து அதாவது நம்ம இங்கே ஃபஸ்ட் ஹிப்பு செஸ்ட்டு ஃபஸ்ட் ஹிப்பு செகண்ட் ஹிப் வரும்போது இங்கேருந்து ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லிட்டு வரணும் அப்படிங்கிறதுலையும் இருக்குங்க. இந்த ஸ்லிட்டு வந்து கரெக்டாக வந்து யாருக்கு எந்த இடத்துல வந்தால் பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது வந்து நம்ம ரொம்ப கீழே எடுத்துட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சில பேர் சொல்லுவாங்க தொப்பை நம்மளுக்கு இருக்குது ஆனால் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பேர் அது சொல்லி தான் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கு இது ஒரே வழி தான் இருக்குது. நம்ம ஸ்லிட்டு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சோன்னா லைட்டாக நம்மளுக்கு அது மறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லிட்டை ரொம்ப கீழே இறக்கிட்டு நீங்கள் ஸ்லிட் தைச்சிங்க அப்படின்னா தொப்பை இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே அந்த காமிச்சு கொடுத்துரும் நமக்கு. ஓகேங்களா. அதனால் யாருக்கு எவ்வளோ வைக்கலாம் நான் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் சொல்கிறேன்.
அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கட்டிங் வீடியோவில் அது கிளியராக காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம யாருக்கு எவ்வளோ வைக்கலாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 28 செஸ்ட்டில் இருந்து 38 செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு 19 இன்ச்சு ஸ்லிட்டு வைங்க. ஓகேங்களா? 19 இன்ச்சு. இந்த எங்கேருந்து நான் இந்த அளவு சொல்கிறேன்னா, இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் கிட்டேருந்து இந்த செகண்ட் ஹிப்பு இதோட அளவு தான் நான் சொல்கிறேன். இது 19 இன்ச்சு நீங்கள் வைங்க. ஓகேங்களா? இங்கே மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் ஸ்லிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து 40ல் இருந்து 42 இருக்கிறவங்களுக்கு 20 இன்ச்சு அந்த ஹைட் வைங்க. ஓகேங்களா? அப்புறம் 44ல் இருந்து 46 இருக்கிறவங்களுக்கு 21 இன்ச்சு ஸ்லிட்டு, அந்த ஸ்லிட் குடிக்கிறதுக்கான இந்த ஹைட் வைங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து 46ல் வந்து 52 வரைக்கும் செகண்ட் ஹிப் பெருசாக இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்கள் 22 வைக்கலாம் அல்லது 23 வைக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். சில பேர் வந்து நம்ம கட்டின பிறகு நாடா வந்து பேண்ட் வந்து நம்ம கட்டின பிறகு ஹிப்பு தெரிகிற மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. 19 வைக்கிறவங்களுக்கு 20 வச்சுக்கோங்க, 20 வைக்கிறவங்களுக்கு 21 அப்படி வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து 29, 30 இந்த மெஷர்மெண்ட்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த மெஷர்மெண்ட்குள்ளே என்ன இன்ச்சஸ் கொடுத்துருக்கேனோ அதை வச்சுக்கோங்க. இப்போ 29 அவங்க செஸ்ட் அப்படின்னு ஹிப்பு செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு 19 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ 41 செஸ்ட் இருக்குன்னா 20 இன்ச் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஸ்லிட்டோட மெஷர்மெண்ட். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த ஸ்லிட்டு வரதுக்கு ரீசன் அதுதாங்க. நீங்கள் வந்து இப்படி தைச்சிட்டே வந்து இது இப்படி தூக்கி போடாமல் லைட்டாக இப்படி வந்து லைட்டாக இந்த பெண்ட் எடுங்க. ஓகேங்களா? இந்த பெண்ட் எடுத்து இப்படி தைச்சிங்க அப்படின்னா இது நல்லா இங்கே தூக்கிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்லிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா லைட்டாக இப்படி ஷேப் வந்து அழகாக இப்படி நிற்கும். நம்மளுக்கு இந்த இடம் வந்து பர்ஃபெக்ஷனாக நம்மளோட ஷேப் கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ஆளுங்கிற பட்டனையும் செட் பண்ணிட்டிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைவை நான் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.